புவியின் சூடான கடல்களில் தான் புயல்களின் கதை தொடங்குகிறது. இந்த வீடியோவில் டிட்வா புயல் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். கடலின் மேல் பகுதி மிக அதிகமாக சூடாகும் போது அதனால் கடலில் இருந்து நீராவி அதிகமாக வெளியாகிறது. சூடான வெப்பம் காற்றை மேலே தூக்குகிறது. அங்கு ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறது. இதை நிரப்ப காற்று எல்லா திசையிலும் இருந்து ஓடி வருகிறது. இதனால் மேகங்கள் குவிந்து ஒன்றாக சேரத் தொடங்குகின்றன. இந்த மேகக்கூட்டமே டிட்வா புயலின் ஆரம்ப வடிவம். புவியின் சுழற்சி காரணமாக மேகங்கள் சுழலத் தொடங்குகின்றன. முதல் நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இங்கு காற்றின் வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு. டீப் டிப்ரெஷன் ஆக மாற காற்றின் வலிமை அதிகரிக்கிறது. கடலில் அலைகள் உயரமாக ஆரம்பமாகின்றன. டிட்வா வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்தது. மேகங்கள் இன்னும் வலுவாக ஒன்றிணைகின்றன. புயலின் கண் உருவாகத் தொடங்குகிறது. காற்றழுத்தம் குறையும் போது புயல் சக்தி அதிகரிக்கிறது. இப்போது இது அதிகாரப்பூர்வமாக புயல் டிட்வா. சுற்றியுள்ள மேகங்கள் கணை சுற்றி சுழல்கின்றன. இந்த கட்டத்தில் காற்று 60 முதல் 80 கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு வீசும். டிட்வா வங்காள விரிகுடாவில் வேகமாக 60 முதல் 80 கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு வீசும். டிட்வா வங்காள விரிகுடாவில் வேகமாக வளர்ந்தது. இதன் சுற்றிலும் பெரும் மழை வளையங்கள் உருவாகின்றன. கடலில் அலைகள் 3 முதல் 5 மீட்டர் உயரம் அடைகின்றன. காற்று, நீராவி, வெப்பம் மூன்றும் சேர்ந்து புயலை உணவளிக்கின்றன. இதனால் புயலின் சக்தி வேகமாக அதிகரிக்கிறது. டிட்வா தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை நோக்கி நகர்ந்தது. தீவிரமான காற்றும் வீசத் தொடங்கின. குறைந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு உருவாகும் அபாயம் இருக்கும். சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு மாற்றப்பட்டனர். பயணங்கள், மீன்பிடி, போக்குவரத்து பல கட்டுப்பாடுகள். கரையோரத்தை எட்டியபின் புயல் பலம் குறைகிறது. காற்றழுத்த வேகம் குறையும் போது மேகங்கள் சிதறுகின்றன. மெல்ல மெல்ல நிலைமை சாதாரணமாகுகிறது. ஒரு புயல் உருவாகும் கதை இதுதான். பாதுகாப்பாக இருங்கள்.